நடிகர் விஜய் நடித்த கோட் படம் முதல் நாளே 126 கோடி ரூபா வசூலாயிருக்கு. சமீபத்தில் வந்த படங்களை விட ஒரு அதிகமாக வசூலாயிருக்கு. ஆனால் கூட அவர் நடித்த லியோ படத்துடைய முதல் வசூலோட குறைவு தான். இருந்தாலும் லியோ படம் வர்ற சூழ்நிலையில் அரசியல் கட்சி தொடங்க போகிறதுனால இன்னும் ஒரு படம் தான் நடிக்கணும். அதனால் அவர் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லோரும் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள்லாம் இந்தியன் 2, தங்கலான் இந்த மாதிரி படங்களை எப்படி கடுமையாக விமர்சித்து அது தோல்வி படங்கிற மாதிரி ஒரு பிரமையை உண்டாக்குனாங்க. அந்த படங்கள்லாம் 100 கோடிக்கு மேலே வசூலானா கூட தோல்வி படம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி விஜய் படத்தையும் எல்லோரும் பண்ணாங்க. அதுவும் ப்ளூ சட்டை மாறலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. அவர் இன்னும் அடுத்த தடவை ஈவன் ரஜினி கூட அடுத்த தடவை நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னார்னு சொல்லி கருத்துக்கள்லாம் வந்துட்டுருக்கு. இதனால் கோட்டு புதுசாக அடுத்த அந்த திரைப்படத்தை மீண்டும் ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அது விரைவில் அதையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் இன்னும் அடுத்த வாரத்துக்கு அந்த வசூலை கொண்டு போக முடியும். ஏன்னா இன்னும் ஹிந்தியிலலாம் அவங்க வசூல் படம் வெளியே விடலை. ஏன்னா அதில் வேறு மல்டிப்ளெக்ஸில் அந்த படத்தை வெளியிட மாட்டாங்க. வெளியிட்டால் உடனே ஓடிடியில் 1 மாதம் கழிச்சு தான் கொடுக்கணும். ஏதோ ஒரு நிபந்தனை இருக்குது. அதனால் அங்கே கொடுக்கல. அதனால் எப்படினாலும் 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும். அதுக்கு பிறகு டிவியில் வரும். அதனால் மக்கள் அதை பார்க்குறக்கும் ரெடியாக இருக்காங்க. ஃபஸ்ட் டே எஃப்எஸ் மட்டும் அந்த முதல் நாள் ரசிகர்களும் விஜய் ரசிகர் அதிகமாக இருக்காங்க. இருந்தாலும் முந்தைய படங்களை விட கலவையான விமர்சனங்களை தான் இந்த விஜய் படம் சந்தித்து வருது.